ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூர் பேர்ட். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயில் கிட்ட இருந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஏற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து நம்ம இந்த பிரிட்ஜில் வந்து ஏற போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இப்போதான் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days முன்னாடி தான் இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து டைம் இப்போதான் கிடைச்சிச்சு. ஸோ அதனால தான் இப்போ கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாருக்கு வச்சுக்காதீங்க. அதுவும் வந்து இப்போ நைட் டைம் எடுத்திருக்கோம். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறப்போ வந்து பகலில் காட்டுறேன். இப்போ நைட் வியூவே வந்து பயங்கரமாக இருக்கு. டபுள் சைடு 2 சைடுமே நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்ஜில் இருந்து போகிறப்போ வந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபோன்லேயும் நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் வந்து 2 சைடு கட்டியிருக்காங்க. ஆனா வந்து இப்போ 1 சைடு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரைட் சைடு ஒரு பிரிட்ஜ் போகுது பாத்தீங்களா, அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. அது இனிமே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிப்பாங்க. ஸோ இப்போ 1 சைடு மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இப்போ இங்கே நிக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா அந்த சைடு ரைட் சைடு அங்க இருந்து பிரிட்ஜஸ் ஜாயின் பண்ணி இந்த பிரிட்ஜோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒர்க் வந்து இனிமே தான் நடக்கும். பட் 1 சைடு மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வீடியோ காட்டுறேன். ஆப்போசிட்ல இருக்க ஜிஹெச் மதுரை ஜிஹெச் ஏரியா அது இப்போதான் ரீசெண்டாக வந்து கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து கோரிப்பாளையம் தேவர் சிலை பார்த்தீங்களா. ஆப்போசிட்லேயே பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்க. 1 சைடு கட்டியிருக்காங்க, இன்னொரு சைடு வந்து கட்டி முடிக்கணும். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ 1 சைடு மட்டும் கட்டி நல்லா இருக்கு பாத்தீங்களா. இப்ப மேல பிரிட்ஜ் கட்டினோட்டி கீழே பாத்தீங்களா ஏதோ நைட்டு 12 மணி மாதிரி இருக்கு. ஆனா இது நைட்டு 12 மணிலாம் கிடையாது. நைட்டு ஒரு 8-9 மணிக்கிட்ட தான் இருக்கு. அந்த டயத்துல தான் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த பில்டிங் லைட் ஏரி பாத்தீங்களா, அது தேனி ஆனந்தம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். 4 கோபுரமும் நச்சுன்னு தெரியுது. ஸோ பகல் டயத்துல பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு பின்னாடி அப்படியே வந்து திருப்பரங்குன்ற மலையும் தெரியும். நான் வந்து நேத்து பைக்ல போறப்போ வந்து பகல்ல அந்த டயத்துல போனேன். அப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை பின்னாடி தெரியுது. அப்போ இனிமே வந்து அடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்ற மலையும் கவர் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜ் எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏவி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. பழைய பிரிட்ஜ் கல்லுல கட்டினது, அந்த ஆங்கிலேயர் காலத்துல கட்டின பாலம். அது பக்கத்துல இன்னொரு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் வழியா இறங்கி அண்ணா சிலை வரையும் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து விமான நிலையம் தெற்குவாசல் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் ரயில்வே சந்திப்பு விருதுநகர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா அது வந்து பழைய பாலம். இப்போ இது வந்து புதுசாக கட்டியிருக்க பாலம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரைட் சைடில் இன்னும் அந்த போகிற வழி இன்னொரு பாலம் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சு ஒரு 4 days முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ரோடு எல்லாமே இப்போதான் நல்லா நீட்டாக கிளீனாக இருக்கு. இதே மாதிரி எப்போவுமே இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ரைட் சைடு நம்ம சிம்மக்கல்லேருந்து கோரிப்பாளையம் போகிற பிரிட்ஜு, பழைய பிரிட்ஜு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போனீங்கன்னா சிம்மக்கல் வரும், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா தல்லாகுளம் நெல்பேட்டை வரும். அங்கே ஒரு சிலை இருக்கு பார்த்தீங்களா, அண்ணா சிலை. அதான் அண்ணா சிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலையோட வந்து இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.